காப்பர் அதாவது செப்பு பைப்பிற்கான செயல்முறை. ப்ரொசீஜர் ஆன் காப்பர் பைப். காப்பர் பைப்புகள் நீர் விநியோகம் மற்றும் பிளம்பிங் அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் முக்கியமான உலோக பைப்புகளாகும். பழங்காலம் தொட்டே மக்கள் செப்பு பாத்திரங்களில் நீரை சேமித்து வந்தனர். எனவே காப்பர் அதாவது செப்பு பைப்புகள் குடிநீருக்கும் பாதுகாப்பானவையாக கருதப்படுகின்றன. காப்பர் பைப்புகளுக்கு நாம் அறிந்திருக்க வேண்டிய சில குறிப்பிட்ட பண்புகள் உள்ளன. காப்பர் பைப் இயற்கையான உலோகத்தில் இருந்து தயாரிக்கப்படுவதால் அது சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது. காப்பர் பைப் எடை குறைவானது, வலிமையானது, துருப்பிடிக்காது மற்றும் நீண்ட காலம் உழைக்கக்கூடியது. அதன் ஆரம்ப விலை அதிகமாக இருந்தாலும் அதன் நீடித்து உழைக்கும் தன்மையால் இறுதியில் அது சிக்கனமானதாக அமைகிறது. இந்த வீடியோவில் ஒரு காப்பர் பைப்பிங்கிற்கான செயல்முறையை எவ்வாறு செய்வது என்று கற்றுக்கொள்வோம். காப்பர் பைப்புகள் வைத்து வேலை செய்வதற்கு பின்வரும் டூல்கள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் தேவைப்படுகின்றன. மெஷரிங் டேப், பைப் வைஸ், பைப் கட்டர், ஃபைல், adjustable wrench, sketch pen, blow torch, flux, lead rod, tube bender, 15 mm copper pipe, 15 mm elbow. பிளம்பிங் வேலை செய்வதற்கு முன் நாம் சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டும். காப்பர் பைப்புகளில் பணிபுரியும் போது சேஃப்டி ஷூஸ், சேஃப்டி ஏப்ரான், சேஃப்டி கிளவ்ஸ், சேஃப்டி லெதர் ஹேண்ட் கிளவ்ஸ் மற்றும் சேஃப்டி காகல்ஸ் ஆகியவற்றை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் எப்போதும் ஒரு தீயணைப்பான் அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்குவிஷர் அல்லது பக்கெட் தண்ணீரை வைத்திருங்கள். காப்பர் பைப்புகளில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு செயல்முறைகளை இப்போது அறிந்து கொள்வோம். மெஷர்மெண்ட். முதலில் காப்பர் பைப்பை உங்கள் தேவைக்கேற்ற அளவில் பைப் வைஸில் பொருத்தவும். மார்க்கிங். காப்பர் பைப்பை வெட்டுவதற்கான அளவுகளை எடுத்து ஸ்கெட்ச் பென்னால் பைப்பில் வட்ட வடிவமாக மார்க்கிங் செய்யவும். கட்டிங். பைப் கட்டரை பயன்படுத்தும் முன் வீலை நன்றாக இறுக்கவும். மார்க்கிங்ஸின் படி பைப்பை வெட்டத் தொடங்கவும். பைப்பை சுற்றி பைப் கட்டரை மெதுவாக சுழற்றவும். அவ்வப்போது வீலை இறுக்கவும். டீபர்ரிங். பைப்பின் பிசிறுகளை அதாவது கூர்முனைகளை நீக்க பைப் கட்டரின் டீபர்ரிங் டூலை பயன்படுத்தவும். பைப்பின் முனைகளை சாண்ட்பேப்பர் வைத்து மெதுமெதுவாக தேய்க்கவும். இப்போது பிரேசிங் செய்ய அதாவது பற்ற வைக்க தொடங்குங்கள். இதை செய்யும் முன் சேஃப்டி லெதர் ஹேண்ட் கிளவ்ஸ் மற்றும் சேஃப்டி காகல்ஸையும் அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ப்ளோ டார்ச்சை கார்ட்ரிட்ஜில் பொருத்தி லைட்டரின் உதவியுடன் குறைந்த தீயில் மெதுவாக பற்ற வைக்கவும். ஒரு பிரஷை பயன்படுத்தி பைப்பின் வெட்டப்பட்ட முனைகளிலும் ஃபிட்டிங்களிலும் உள்ளேயும் ஃப்ளக்ஸை சீராக பூசவும். இப்போது ஃபிட்டிங்ஸை பைப்பில் பொருத்தவும். பிரேசிங். ப்ளோ டார்ச்சின் ஃப்ளேமை மெதுமெதுவாக உயர்த்தவும். இப்போது பைப் மற்றும் ஃபிட்டிங்களின் மீது ஈயக்கம்பியை அதாவது லெட் வயரை வைக்கவும். இப்போது அதை ப்ளோ டார்ச்சை வைத்து சூடாக்கவும். வெப்பத்தின் காரணமாக ஈயம் உருகி ஜாயிண்டில் இறுகிவிடும். பற்ற வைத்த பிறகு அதை சிறிது நேரம் பிடித்துக் கொள்ளுங்கள். இது ஜாயிண்டை மேலும் வலுவாக்கும். இப்போது காப்பர் பைப் ஜாயிண்டை வட்ட இயக்கத்தில் மெதுவாக சுழற்றி சரிபார்க்கவும். காப்பர் பைப் பொருத்தும் பணி இப்போது முழுமையாக வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. செயல்முறையின் போது சில முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பற்ற வைக்கும் போது புகையும் வாயுவும் வெளியேறும். எனவே எப்போதும் திறந்த வெளியிலோ அல்லது எக்ஸாஸ்ட் ஃபேன் உள்ள இடத்திலோ வேலை செய்யுங்கள். பற்ற வைக்கும் போது தீப்பொறிகளும் வெப்பமும் உருவாகும். எனவே துணி, பெட்ரோல், வண்ணப்பூச்சு அல்லது மரம் போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை அருகில் வைக்க வேண்டாம். ஃப்ளக்ஸை குறைந்த அளவே பயன்படுத்த வேண்டும். கைகளை கழுவாமல் உங்கள் வாய் அல்லது கண்களை தொடாதீர்கள்.
இந்த வழிமுறைகளை பின்பற்றுவது காப்பர் பைப்பிற்கான செயல்முறையை பாதுகாப்பானதாகவும் கசிவற்றதாகவும் ஆக்குகிறது. செயல்முறையை கவனமாக பார்க்கவும், மேலும் வழிமுறைகளை நன்றாக பயிற்சி செய்யுங்கள். சுருக்கம்: இந்த காணொளியில் காப்பர் பைப்புகள் மற்றும் நீர் விநியோகம் பற்றியும் ஒரு பைப்லைன் சிஸ்டத்தில் அவற்றின் முக்கியத்துவம் குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். காப்பர் பைப்புகள் ஏன் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அவை அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தங்களை தாங்கக்கூடியவை, வளைப்பதற்கும் இணைப்பதற்கும் எளிதானவை, மேலும் குறைந்த பராமரிப்பே தேவைப்படுகிறது. கூடுதலாக காப்பர் பைப்புகளை பொருத்தும் செயல்முறையையும் நாம் பார்த்தோம். இதில் மெஷரிங், மார்க்கிங், கட்டிங், கூர்முனைகளை அகற்றுதல், ஃப்ளக்ஸை பூசுதல், ஒரு வலுவான மற்றும் கசிவற்ற இணைப்பை உருவாக்குவதற்கான ப்ளோ டார்ச்சை கொண்டு சூடுபடுத்துதல் ஆகியவை அடங்கும். இப்போது உங்களுக்கான பணி. வீடியோவில் காட்டப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி காப்பர் பைப்பையும் ஃபிட்டிங்ஸையும் இணைத்து பார்க்கவும்.